கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அருமையான ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஓ கர்த்தர் நல்லவர், அங்கு 3 கொடிகள் என்று ஒரு கொடியை பார்க்கிறோம். 3 கொடிகள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 3 கொடிகள் என்றால் என்ன? இந்த 3 கொடிகள் எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 கொடியிலே முதலாவது ஒரு கொடியை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 22வது வசனம். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இங்கு முதலாவது ஒரு கொடியை பார்க்கிறோம். இந்த கொடி என்ன கொடி என்று சொன்னால், அந்த ஆதியாகமம் 49:22 சொல்லுகிறது, அது படருகிற கொடி என்று வேதம் சொல்லுது. சுவரின் மேல் படரும். ஆமென். அப்போ இந்த கொடியிலேயே ஒரு கொடி சொல்கிறோம், படருகிற கொடி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த படரும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? படரும் என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 14:6. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். இந்த 3 கொடிகளில் முதல் கொடியை பார்க்கிறோம். அது படருகிற கொடி. இந்த படருகிற கொடி என்பது எதை காண்பிக்கிறது? அந்த ஓசியா 14:6 சொல்லும் போது, அந்த படருகிற கொடி என்று சொன்னால் அது அலங்காரத்தை குறிக்கிறதா இருக்குது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த படருகிற கொடி யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேல் யார்? ஓ கர்த்தர் நல்லவர். யாக்கோபா இருந்து ஓ தேவனால் இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட மனுஷன், பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், அவர்தான் இஸ்ரவேல். இப்ப நல்லா கவனிக்கணும். 3 கொடியிலே முதல் கொடி படருகிற கொடி. அந்த படருதல் என்பது அலங்காரம் என்பதை குறிக்கிறது. அப்ப இந்த அலங்காரம் என்றால் யாக்கோபு அல்லது யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் பெண் பிள்ளையா? இஸ்ரவேல் ஒரு பெண்ணா? இஸ்ரவேல் சொத்திரம் அலங்காரமாயிருப்பதற்கு ஒரு ஸ்திரியா என்று கேட்கலாம். அலங்காரமாய் இருப்பதற்கு ஒரு பெண்ணாய்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அழகாய் இருப்பதற்கு ஒரு ஸ்திரியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. ஆண்களும் அழகாய் இருக்கலாம், ஆண்களும் சொத்திரம் அலங்காரமாய் இருந்தார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தான். தாவீது ஒரு ஆண் தான். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண மனுஷன்தான். ஆனா அந்த தாவீது கூட ஒரு அலங்காரமாய் காணப்பட்டது. அப்போ சொத்துரும் அலங்காரம் என்பது கர்த்தர் நல்லவன். சொத்துரும் அது பெண்களுக்கு மாத்திரம் கிடையாது. சரி, தாவீது தான் அலங்காரமாய் இருந்தாரா? இல்லையே. யோசேப்பை பாருங்க. இந்த வசனமே யோசேப்பு கொடுத்ததான். ஆதியாகமம் 49:22.
அந்த யோசேப்பு நல்ல சிவந்த மேனியுள்ள மனுஷன், அழகுள்ள மனுஷன் என்று சொல்லிதான் அந்த யோசேப்பின் மீது போத்திபாரின் மனைவிக்கு ஆசை வந்தது. அப்போ அந்த யோசேப்பும் ஒரு அழகான மனுஷனா இருக்கு. அது மாத்திரமல்ல, தானியேலை பாருங்க. தானியேல் ஸ்தோத்திரம் அங்கிருந்த வாலிபர்களிலேயே நல்ல ரூபமுள்ள மனுஷனும், ஒரு அலங்காரமுள்ள மனுஷனும், ஒரு அழகு நிறைந்த மனுஷனுமாய் தானியேல் காணப்படுகிறார். இப்போ 3 கொடிகளில் முதல் கொடி படருகிற கொடி. அந்த படருகிற கொடி என்பது அலங்காரத்தை குறிக்கிறது. அலங்காரம், இது யாருடைய அலங்காரத்தை குறிக்கிறது? யாக்கோபுடைய அலங்காரத்தை குறிக்கிறது. அப்படியானால் யாக்கோபுக்கு எதெல்லாம் அலங்காரமாய் இருந்தது? எதிலே யாக்கோபு அழகாய் அலங்கரிக்கப்பட்டார் என்பதை முதலாவது நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கு. யாக்கோபுடைய பிறப்பே முதலாவது ஒரு அலங்காரம் தான். ஏசா முதலாவது வர வேண்டும். சோத்திரம். ஆனால் அங்கு கர்த்தர் நல்லவே, யாக்கோபை குறித்துதான் முந்தி சொல்லப்படுகிறது. அந்த யாக்கோபுடைய பிறப்பே ஒரு அலங்காரமாய் சோத்திரம் ஆச்சரியமாய் விவரிக்கப்படுகிறது. இரண்டாவதாக அந்த யாக்கோபு எதில அலங்காரமான ஒரு மனுஷன்? சோத்திரம், அந்த தாயின் அன்பை பெற்ற ஒரு மனுஷனாயிருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ரெபெக்காள் யாக்கோபை கூப்பிட்டு, உன் தகப்பனையா, உன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும், நீ போய் சோத்திரம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து வா, நான் அதை உன் தகப்பனுக்கு ஏற்றபடி ருசியாய் சமைத்து கொடுக்கிறேன், நீ போய் அதை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வா சொன்ன உடனே இவன் ஓடி போய் ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுக்கிறான். சமைக்கப்படுகிறது. அது சோத்திர சாப்பிட்டு அந்த சமைத்ததை தகப்பன் புசிக்கிறார், ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இப்போ இந்த சோத்திரம் இஸ்ரவேல் என்கிற யாக்கோபின் அலங்காரம், இரண்டாவது அலங்காரம் எங்கிருந்து வருகிறது? சொந்த தாயினிடத்தில் கிடைக்கிற ஒரு அலங்காரமாய் இருக்கு. எங்க தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அலங்காரம் எப்படி தெரியுமா? யோவான் சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்திலும், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மரியாள் சொல்லுவாள், மகனே நீ எங்கு போனாய்? ரொம்ப உரிமையோடு கேட்கிற. அப்போ ஒரு முறை சொல்லிட்டாரு, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், சோத்திர மகனே இங்க திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. உடனே அவர் சொல்லுகிறார், சோத்திர கத்தை என் வேலை இன்னும் வரவில்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்று. அப்போ அந்த சோத்திர தாயின் பிள்ளையின் உறவு என்பது மகனை நோக்கினதா எப்போதும் இருக்கிறது. அதே போல இந்த யாக்கோபினுடைய இஸ்ரவேலுடைய வாழ்க்கையும் அந்த 3 கொடிகளில் ஒரு கொடியாகிய படருகிறதா இருந்தது. அது முதலாவது பிறப்பின் வர்த்தமானத்தை அலங்கரித்தது. இரண்டாவது தாயின் அன்பை அலங்கரிக்கிறதா இருந்தது. மூன்றாவது இந்த இஸ்ரவேல் என்கிற யாக்கோபின் அந்த அலங்காரம் எங்கே வந்தது? கர்த்தர் தன் தாயையும் தகப்பனை விட்டு யாக்கோபு தன் கர்த்தர் லாபானுடைய வீட்டுக்கு போய்கொண்டிருக்கு. போகிற வழியிலே பார்த்தால் அங்கு ஒரு இரவாகிவிட்டது. ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுக்கிறார். படுத்தாக்கா அங்கு மிகப்பெரிய ஒரு தரிசனத்துக்கு ஏதுவான ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்திலே தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். இப்போ அவன் விடுந்து பார்க்கிறான், ஐயோ இது தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமா இருக்கிறதே, இது தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். இப்ப யாக்கோபுடைய அந்த படருகிற அலங்காரம் எப்படி படருகிறது பாருங்க. தேவதூதர்களுக்கும் யாக்கோபுக்கும் நெருங்கிய ஒரு சம்பந்தமும் உறவும் நட்பும் ஆவிக்குரிய ஐக்கியமும் அந்த இடத்துல உண்டாகிறது. இதுதான் அந்த படருகிற கொடி.
இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவர் உங்களை கிட்டு 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 என்று வளர பண்ணுகிற, நல்ல சுவரின் மேல் படர பண்ணுகிற ஒரு கொடியா வச்சது உண்மை, வச்சிருக்கிறது உண்மை. ஆனா நீங்க படர்ந்து இந்த இஸ்ரவேல் என்னும் யாக்கோபுக்கு இருந்த இந்த நன்மைகளை போல உங்களால் முடிந்ததா? தேவ தூதர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒன்றாய் இசைந்து நடக்க முடிந்ததா? கர்த்தர் நல்லவே. தேவ தூதர்கள் கொர்நேலி வீட்டுக்கு வந்ததையும் போனதையும் கொர்நேலி கண்ணால் கண்டாரே, அதே போல் உங்களால் கர்த்தருடைய தூதனை பார்க்க முடிந்ததா? எனக்கு சூத்திரம். மனோவாவின் மனைவியின் வாழ்க்கையில தேவதூதன் வந்தபோது 2 பேரும் தரிசித்து அந்த தேவதூதனுக்கு அழகான போதனத்தையே கொடுத்தார்களே, அப்படி தேவதூதரோடு உறவாடுகிற ஒரு சிநேகம் இருக்கிறதா? இதெல்லாம் நாம் ஆராய வேண்டியது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படரணும். அது கூணக்கூடாது, அது குறுகக்கூடாது, அது சிறுகக்கூடாது, ஒன்றுக்குள் ஒன்று மறைந்திருக்க கூடாது. அது 8 திக்கும் பர வேண்டும், எல்லா திசைக்கும் பர வேண்டும், எல்லா இடத்துக்கும் போக வேண்டும். இப்போ இந்த 3 கொடியில் முதல் கொடி படருகிற கொடி. அது அலங்காரத்தை குறிக்குது. அந்த அலங்காரம் என்பது இஸ்ரவேலை குறிக்குது. இந்த இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு அலங்காரமாய் நான் சொல்லி வந்தேன். இப்போ அது தேவ தூதர்களோடு இருக்கிறதான ஒரு அலங்காரம். அடுத்தது இந்த இஸ்ரவேல் என்னும் யாக்கோபின் அலங்காரம் எப்படி படர்ந்தது பாருங்க. அவன் அழகாய் அவன் படுத்திருந்த இடத்துக்கு கர்த்தர் நல்லவன் சொல்கிறோம், பெத்தேல் என்கிற பெயரை வைக்கிறார். இங்க ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த இடத்துக்கு உண்மையான பெயர் பெத்தேல் கிடையாது. அந்த இடத்துக்கு பெயரே லூஸ் என்று அர்த்தம். லூஸ். இந்த லூஸ் என்பது எப்படிப்பட்டது? இந்த லூஸ் என்பது யார் உருவாக்கினது? இந்த லூஸை ஒரு மனுஷன் ஏற்படுத்தினதாக பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22, 23 வரைக்கும் படித்து பாருங்கள். அங்கே யோசேப்பின் புத்திரரில் வந்த ஒரு மனுஷன் வனாந்தரவாசியாய் அலைந்து திரிகிறான். அவன் திடீரென்று ஒரு இடத்தை முழுவதும் பிடித்து அவைகளை அடைத்து அந்த இடத்துக்கு லூஸ் என்று வைக்க. இப்படி யாரோ ஒருத்தர் வைக்கப்பட்ட ஒரு லூஸ், அந்த லூஸ் இப்ப பெத்தேலாய் மாறுகிறது. ஒருவேளை யாக்கோபு சொல்கிறோம், ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த லூஸ் வேறு, நியாயாதிபதிகளில் சொல்லப்பட்ட லூஸ் என்பது வேறுதான். ஆனாலும் அந்த லூஸை பெத்தேலாய் மாற்றக்கூடிய ஒரு அலங்காரத்தின் கிருபை இந்த இஸ்ரவேல் என்னும் யாக்கோபினிடத்தில் இருந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இப்ப இது எதை குறிக்கிறது? ஒரு வனாந்தரத்தை யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் படுத்திருந்தது. ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தை இப்ப என்னவா மாத்திட்டாரு? ஒரு தேவ ஸ்தலமாய் மாற்றி விட்டார், தேவனுடைய இருப்பிடமாய் மாற்றிவிட்டார். இதுதான் ஒரு வளர்ந்தே பக்குவப்பட்ட முதிர்ந்தே கர்த்தருக்காக ஜீவிக்கிறவருடைய உண்மையான நிலைமை. இப்படிதான் இருக்கணும். நீங்க போன வீடு வாடகை வீடா இருக்கணும். அது பழசா கூட இருக்கலாம். ஆனா நீங்க போன பின்பு அவங்க கொடுத்தபடியே பழசாகவும் உடசலாகவும் ஓட்டையாகவும் சூரிய வெளிச்சம் உள்ளே வருகிறதாகவும் இருக்கக்கூடாது. அந்த இடத்தை நீங்கள் பெத்தேலாய் மாற்ற வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் போது யோனாவுக்கு கொடுத்ததை போல ஒரு ஆமணக்கு செடியை கொடுத்திருக்கலாம். இது போதுப்பா உனக்கு, இதுல உண்மையாயிரு என்று சொல்லிருக்கலாம். ஆனா அந்த ஆமணக்கு செடியை பெற்று நீங்க என்னவா மாற்றி இருக்கணும்? சங்கீதம் 1 சொல்லப்படுகிறபடி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஒரு மரமாய் அதை மாற்றி இருக்க வேண்டும். ஒரு செடியை மரமாய் மாற்றுகிற அபிஷேகம் நமக்கு வேண்டும். இந்த இஸ்ரவேல் என்கிற யாக்கோபு அதைத்தான் செய்தார். ஒரு வனாந்தரத்தை, ஒரு வனவாச ஸ்தலத்தை அருமையான பெத்தேலாய் மாற்றினார். அது அலங்காரமாய் மாறி போனது.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோடு இஸ்ரவேல் என்கிற யாக்கோபின் அலங்காரம் முடியல. அதற்கு பின்பு நேரடியாய் லாபான் வீட்டுக்கு போகிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. 10 முறை மாற்றப்பட்டாலும் இந்த யாக்கோபு 10 முறை கோபித்து கொண்டு ஓடிவிடல. 10 முறை மாற்றினாலும் அதையும் தாங்கிக் கொண்டு, அதையும் சகித்து கொண்டு நீடிய பொறுமையுள்ள மனுஷனாய் அங்கே இருந்தார். யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் பகலின் வெயிலும் இரவின் பனியும் என்னை பட்சித்தது. வெயிலும் பனியும் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். அந்த பட்சிக்கிற இடத்துல இவர் பொறுமையுள்ளவராயினார். ஒரு பக்கம் கர்த்தர் நல்லவர், ராகேலுடைய தொல்லை, இன்னொரு பக்கம் லேயாளுடைய தொல்லை, மறுபக்கம் வேலைக்காரிகளுடைய தொல்லை, எல்லாவற்றை விட லாபானுடைய தொல்லை. அவ்வளவு தொல்லைக்கு மத்தியில இருந்து தனிமையாய் வந்த இஸ்ரவேல் என்கிற யாக்கோபு மனைவிகளை சபதரித்தான், பிள்ளைகளை சபதரித்தான், வேலைக்காரர்களை சபதரித்தான், வேலைக்காரிகளை சபதரித்தான், ஆடுகளை சபதரித்தான், கிடாரிகளை சபதரித்தான், ஒட்டகங்கள் மாடுகளை சபதரித்தான். எப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமும் எந்த அளவுக்கு போராட்டங்களும். ஒரு நாள் ராகேல் ஓடி வர்றான், நெஞ்சு சட்டைய பிடிச்சு கேட்கிறான், யாக்கோபு எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டா நான் சாகுறேன், பிள்ளை கொடு, நான் சாகுறேன். அப்போ பரிதாபத்தோடு சொல்லுகிறான், உனக்கு பிள்ளை கொடுக்க நான் என்ன தேவனா? ஆண்டவர் அல்லவா உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்க புலம்புலோ என்று புலம்புகிறான். அந்த நெருக்கத்திலே இருந்த யாக்கோபின் வாழ்க்கை அந்த சுற்று வட்டார ஜனங்கள் அறிய, அங்கிருக்கிற உறவுகள் உற்றார் அறிய, எல்லாருக்கும் தெரிய, அந்த தேசத்திலேயே அந்த பட்டணத்திலேயே அவனுடைய சேமங்கள் விருத்தி அடைந்தது. ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான வேலைக்காரிகள், ஏராளமான செம்மறியாடுகள், ஏராளமான வெள்ளாடுகள், ஏராளமான புள்ளி உள்ளாடுகள், ஏராளமான வரி உள்ளாடுகள், இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம். நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவன் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை, அந்த நெருக்கத்தை அலங்காரமாய் மாற்றினான். இதுதான் ஒரு தேறின தேவ மனுஷனுக்கும், இதுதான் தேறின தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய வளர்ச்சி, முதிர்ச்சி. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன நெருக்கம் வந்துட்டாக்கா எங்கெங்கோ போறோம். ராத்திரி 12 மணிக்கு பாஸ்டர் கூப்பிடுறோம், அதிகாலை 4 மணிக்கு கூப்பிடுறோம், புலம்புறோம். அல்லது இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஒரு வாக்குத்தத்தம் தாங்க, ஆண்டவர் என்ன சொன்னா கேட்டு சொல்லுங்கன்றோம். ஆனா இந்த இஸ்ரவேல் யாக்கோபின் ஜீவியத்தை பாருங்க. அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலே அவர் அழகாய் ஸ்தோத்திரம் அலங்காரமாய் மாறினார். மனைவிகளை அலங்காரமாய் மாற்றினார். குமாரர்களை அலங்காரமாய் மாற்றினார். ஒரே குமாரத்தி தீனால் அவளையும் அலங்காரமாய் மாற்றினார். வேலைக்காரர்களை அலங்காரமாய் மாற்றினார். வேலைக்காரிகளை அலங்காரமாய் மாற்றினார். தனக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள், சொத்து பத்து எல்லாவற்றையும் அலங்காரமாய் மாற்றினார். நிறைய நகைகளையும் சம்பாதித்தார். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. அந்த அடிமைப்பட்ட நெருக்கப்பட்ட இடத்துல ஏராளமான நகைகளை சம்பாதித்துக் கொண்டு திரும்பி வரும்போது ஒரு கருவாளி மரத்தொண்டையில் நின்று கொண்டு எல்லா வஸ்துக்களை வாங்கி புதைக்கிறான். அப்ப ஏராளமான நகையும் அங்கு இருந்தது. எவ்வளவு பெரிய கிருபை! ஒரு தேவனுடைய மனுஷனா, கர்த்தருடைய ஊழியக்காரனா, வேதத்தை போதிக்கிறவனா, ஆணித்தரமா சொல்றேங்க. நான் கண் மூடிக்கிட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லல. இந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி 3 கொடிகள், அதில் ஒரு கொடி படருகிற கொடி. அந்த படருகிற கொடி என்பது அலங்காரத்தை குறிக்குது. அந்த அலங்காரம் என்பது இஸ்ரவேலை குறிக்குது. அந்த இஸ்ரவேலின் அலங்காரம் இப்படிதான் நாளுக்கு நாள் விரிக்கிறது. இன்னும் யாக்கோபுடைய அலங்காரத்தை சொல்லணும்னாக்கா இரவுக்கு இரவு ஜெபம் பத்தாது, இரவெல்லாம் ஜெபித்தாதான் சொல்ல முடியும்.
அந்த அளவுக்கு அந்த அலங்காரம் பெரிதா இருக்கு. ஆனா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரே அலங்காரம் என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இத சொல்லிட்டு கூட்டத்துக்கு வரும்போது பல்லு விளக்கிட்டு கூட வர்றதில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், இதை எழுதி போட்ட இடத்துல படிச்சுட்டு ஆராதனைக்கு கூட்டத்துக்கு வரும்போதே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வரும். அவர் ஏன்னு கேட்டா சொல்றாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டி. அது கந்தையானாலும் கசக்கி போடணும். ஆனா இங்க கசக்குனாலே உதிர்ந்து போயிடும். ஒரு அலங்காரம் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு அலங்காரமா மாறணும். ஒரு தேவ மனுஷனா சொல்றேன், இந்த மாதத்துல உங்கள் கொடி ஒரு படருகிற கொடியாய் மாறும். அது நல்ல அலங்காரமான கொடியாய் மாறும். யாக்கோபின் கொடியாய் அல்ல, அது ஒரு இஸ்ரவேலின் கொடியாய் மாறும். அந்த இஸ்ரவேலின் அலங்காரம் எல்லா இடத்திலும் பரவி பாய்ந்ததை போல உங்க குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தேவன் படரி பாய பண்ணுவார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக அந்த ஆதியாகமம் 40:10 பார்க்கும் போது 3 கொடிகள் என்று பார்க்கும். அதுல 2வது கொடியை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவன். சோதரம். வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அவன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேல் படரும். வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். முதலாவதாக கர்த்தர் நல்லவே. அங்கு யோசேப்பின் கொடியை பார்க்கும்போது அது சுவரின் மேல் படருகிற கொடி. அது சுவரின் மேல் படருகிற கொடி. இங்கு 2வது ஒரு கொடியை பார்க்கிறோம். இந்த யோபு 8:16 இது தோட்டத்தின் மேல் படருகிற கொடி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தோட்டத்தின் மேல் படருகிற கொடி என்பது என்ன? இந்த தோட்டத்தின் மேல் படருகிற வாழ்க்கை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே. சோத்திரம். தோட்டம் என்று சொன்னாலே முதலாவது நல்ல ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. தோட்டம் என்று சொன்னாலே அது நல்ல ஒரு மனதை குறிக்கிறது. தோட்டம் என்று சொன்னாலே அது நல்ல ஒற்றுமையை குறிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு தோட்டத்துக்கு உள்ளே போனாக்கா அங்கே நல்ல சொத்துறோம் பூக்களை கொடுக்கிற சொத்துறோம் பூச்செடி இருக்கும். அந்த தோட்டத்துக்கு உள்ளே நல்ல வருஷந்தோறும் கனி கொடுக்கிற மரம் இருக்கும். அதே தோட்டத்துக்கு உள்ளே மாதந்தோறும் எதையாவது ஒன்று முளைப்பிக்கிற அருமையான சொத்துரம் மற்றவைகள் இருக்கும். அதே தோட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன அழகான செடிகள் இருக்கும். அதே தோட்டத்துக்குள்ளே சில இடத்துல கொடிகள் அங்கே இங்கே பறவைக்கிட்டு படர்ந்துகிட்டு இருக்கும். அதே தோட்டத்துல நல்ல புல்லும் இருக்கும், சில இடத்துல முள்ளும் இருக்கும். இப்ப கவனிக்கணும். இப்ப 2வது கொடி தோட்டத்தின் மேல் படருகிற கொடி. இந்த தோட்டத்தின் மேல் படருகிற கொடி என்பது ஒரு ஐக்கியம், ஒற்றுமை, ஏகோபித்தல். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற பிரதான ஒரு காரியம் இதுதான். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று இருக்கிறது. ஆனா ஒரே வீட்டில சண்டையும் சச்சரவுமாய் இருக்கிறவர்கள் நிறைய பேர்.
கீரியும் பாம்புமாய் இருக்கிறவர்கள் நிறைய பேர், பூனையும் எலியுமாய் இருக்கிறவர்கள் நிறைய பேர். ஒருத்தரை கண்டா ஒருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தர் சாப்பிட உட்கார்ந்தா இவங்க சாப்பிட வர மாட்டாங்க. கத்தர் ஒருத்தர் வேலைக்கு கிளம்புறாருனாக்கா கிளம்புற வரைக்கும் ஒரு படுக்கறையை விட்டு வெளியே வர மாட்டார். ஏன்னா மூஞ்சில முழிக்க மாட்டேன். இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கிற நிலைமை. தேவன் உங்களை எப்படி ஐயா வைத்தார்? தோட்டத்தின் மேல் படருகிற நல்ல கொடியாய் வைத்தார். அங்க உயர்ந்த மரமும் இருக்கும், ஒலிவ மரம். அங்கு நல்ல பெரிய மரமும் இருக்கும், தேவதாரு விருட்சம். அங்கு இன்னொரு உறுதியான மரமும் இருக்கும், அது கேதுரு மரம். அங்கு இன்னொரு மரம் இருக்கும், காட்டொலிவ மரம். எல்லாம் இருக்கும். ஆனா பலதரப்பட்ட மரங்கள் இருந்தாலும் அது ஒன்றோடு ஒன்று தன்னுடைய காரியத்திலே கவனமாய் அழகாய் சிரித்து தன் கொப்புகளை அசைத்து அசைந்தாடி வருகிறவர்களுக்கு காற்றை கொடுத்து நிற்கிறவர்களுக்கு நிழலை கொடுத்து சோத்திரம் பலதரப்பட்ட நன்மையை கொடுத்து அது எல்லாம் ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஆனால் இதெல்லாம் இல்லாம தேவனுடைய வசனத்தை தப்பாய் பயன்படுத்துற நூற்றுக்கணக்கானோர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க. வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை, போராட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கிறது கிடையாது. ஆனா இவங்க சொல்றாங்க, கர்த்தரனை வேலி அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்டு நீருற்றுமாய் மாற்ற வேண்டுமே, ஆண்டவரே என்னை வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறார்கள். எப்படி கர்த்தர் உங்களை சுற்றி வேலி அடைப்பார்? எப்படி உங்களை நீருற்றுக்குள்ள உள்ள ஒரு தோட்டமாய் மாற்றுவார்? எப்போ இந்த நல்ல ஒற்றுமையுள்ள ஒரு தோட்டத்துக்கு இணையாய் ஒரு குடும்பம் வேதத்திலே இருந்தது. ஐக்கியத்துக்கு ஆதாரமாகவே ஒரு தோட்டமான குடும்பம் வேதத்திலே காணப்பட்டது, காணப்படுகிறது. அப்போ அவ்வளவு நல்ல குடும்பம் எதையா? கொடி படர்கிற தோட்டமாகிய அவசரம் அந்த குடும்பம் எது என்று கேட்டா யோபுவின் குடும்பம் தான். யோபுவின் குடும்பம். இந்த யோபுவின் குடும்பத்துல பாருங்களேன், நீங்க பைபிள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா யோபுவும் அவன் மனைவியும் ஒரு தனித்து ஒரு வீட்டில வாழ்றாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் யோபுவின் குமாரர்களும் குமாரத்திகளும் வேறு ஒரு வீட்டிலும் சில வீடுகளிலும் வாழ்றாங்க. இப்ப இவங்க சுதர சரீர பிரகாரமாய் வேறு வேறு வீட்டிலே வாழ்கிறார்கள். ஆனால் மாதத்துக்கு ஒரு விசை சமயம் வாய்க்கிற விசை எல்லாம் இந்த யோபு என்ன செய்வார்? எல்லா குமாரர்களையும் வரவைத்து எல்லா குமாரத்திகளை வரவைத்து அவர்களோடு உட்கார்ந்து நித்திய உடன்படிக்கை செய்து அவர்கள் ஏதாகிலும் தவறுகள் செய்திருப்பார்கள் என்று நினைத்து அவர்களை பாவ அறிக்கை செய்ய வைத்து இவரும் பாவ அறிக்கை செய்து எல்லாரும் ஒன்றாய் உட்கார்ந்து புசித்து குடித்து இளைப்பாரி குதூகலித்து கழித்து மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷமாய் மாறினார். இதுதான் தோட்டத்தின் மேல் படருகிற கொடி. இந்த யோபு என்கிற தோட்டத்துல கொடியா படர்ந்தது யாருன்னாக்கா சோத்திர மகனோ மகளோ அல்ல, தாயும் அல்ல, யோபு தான் கொடியா படர்ந்தார். அவர் தான் பிள்ளைகளை கூப்பிடுறதுல கவனமா இருந்தார், பிள்ளைகளுக்காக பலி செலுத்துறதுல கவனமா இருந்தார், பிள்ளைகளுடைய பாவத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறதில் கவனமாயிருந்தார், அந்த பாவத்தை அறிக்கையிட செய்வதிலே கவனமாயிருந்தார், அதற்காக பலி செலுத்துவதிலே கவனமாயிருந்தார். இவர் கொடியா படர்ந்து அந்த அவனை கூப்பிட இவளை கூப்பிட இங்க வா என்று சொல்ல ஒன்னா உட்கார வைக்க ஜெபிக்க வைக்க அறிக்கையிட வைக்க ஒப்புரவாக வைக்க அந்த கொடி படர்ந்து கொண்டே இருந்தது, வேலைகளை செய்து கொண்டது. இந்த கொடி யோபு என்கிற குடும்ப தலைவனை குறிக்கிறது.
ஆனால் அந்தோ பரிதாபம், அவலட்சணம், அசிங்கம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற நிறைய யோபுக்களாகிய குடும்ப தலைவர்கள் எதையும் கண்டுகொள்ளுவது கிடையாது, எதையும் செய்வது கிடையாது. மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவி எப்படி இருக்குது, அவங்களை குறித்து நல்ல பேர் இருக்கா, கெட்ட பேர் இருக்குதா, அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு வர்றாங்களா, நல்ல மார்க் எடுக்கிறாங்களா, நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு இருக்காங்களா, யோசிக்கிறதே கிடையாது. வீட்டுக்குள்ள, படிக்கிற இடத்துல, வாலிப வயசுல, வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்து பிள்ளைகளோ மகனோ மகளோ வந்து கூப்பிட்டாக்கா உடனே அவர் சொல்றாரு, உங்க அம்மாவை கூட்டு போ, உங்க அம்மாவை கூட்டு போ, அவ வந்து பாத்துக்குவா, நான் என்ன செய்ய போறேன். இன்னைக்கு இருக்கிற யோபுக்கள் இதுதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அன்னைக்கு இருந்த 2வது கொடி, தோட்டத்தின் மேல் படருகிற கொடி, அந்த கொடி யோபு என்கிற குடும்ப தலைவனாகிய கொடி. அந்த கொடி தன்னுடைய கடமைகளை நேர்த்தியா செஞ்சு, இந்த யோபு என்கிற கொடி எங்கெல்லாம் படர்ந்தது தெரியுமா? சில சம்பவத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். அந்த யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2, 3 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 1, 2, 3ல 1, கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இந்த யோபு என்கிற கொடி கர்த்தர் நல்லவன் உத்தமத்திலே படர்ந்தது. 2வது சன்மார்க்கத்தின் மேல் படர்ந்தது. 3வது தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே படர்ந்தது. 4வது பொல்லாப்புக்கு விலகுவதிலே படர்ந்தது. 5வதாக 7 குமாரர்களை பெற்றுக் கொடுக்கிற தகுதியுள்ள தகப்பனுங்கிற கொடியாய் படர்ந்தது. சோத்திரம். அடுத்ததாக 3 குமாரத்திகளை, அழகான குமாரத்திகளை பெற்று அந்த சந்ததிக்கு அலங்காரத்தை கொடுக்கிற ஒரு தகப்பன் என்கிற கொடியாய் படர்ந்தது. அப்புறம் 7000 ஆடுகளை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு படர்ந்தது. 3000 ஒட்டகங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு படர்ந்தது. 500 ஏர்மாடுகளை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு படர்ந்தது. 500 கழுதைகளையும் மிருகங்களையும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு படர்ந்தது. இது மாத்திரமில்லைங்க, இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய சிநேகிதர்கள், இப்ப சொல்றோம், சிநேகிதர்கள் மேல் கொடியாய் படர்ந்து நிறைய சிநேகிதர்களை சம்பாதித்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. நிறைய உறவுக்காரர்களை, சொந்த பந்தங்களை அவர் சம்பாதித்தார். இப்படி ஏராளமாய் சொல்லலாம். இந்த யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் வாசித்தால் ஏறத்தாழ 12 விதமான கூட்டத்தாரை யோபு சம்பாதித்தார். அவருடைய கொடி அந்த தோட்டமாகிய அந்த வாழ்க்கையில படர்ந்து யார் யாரை சம்பாதித்தார் பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் கர்த்தர் நல்லவன் 19 வரைக்கும் பார்த்தால், முதலாவது சகோதரர்களை சம்பாதித்தார். 2வது அறிமுகமானவர்களை சம்பாதித்தார். 3வது பந்து ஜனங்களை சம்பாதித்தார். 4வது சிநேகிதர்களை சம்பாதித்தார். 5வது வீட்டு ஜனங்களை சம்பாதித்தார். 6வது வேலைக்காரிகளை சம்பாதித்தார். 7வது வேலைக்காரர்களை சம்பாதித்தார். கர்த்தர் 8வது மனைவியை சம்பாதித்தார். 9வதாக கற்ப பிள்ளைகளை சம்பாதித்தார். 10வதாக சிறு பிள்ளைகளை சம்பாதித்தார். 11வதாக பிராண சிநேகிதர்களை சம்பாதித்தார். 12வதாக தன்னை சிநேகித்தவர்களை சம்பாதித்தார். இந்த யோபு என்கிற கொடி அந்த தோட்டம் என்கிற சொந்த பந்த உறவிலே எவ்வளவு படர்ந்திருக்கு பாருங்க. இந்த இப்படிப்பட்ட சத்தியத்தையோ, இப்படிப்பட்ட வேதத்தின் ஓமங்களையோ, இப்படிப்பட்ட உபதேசங்களையோ இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறது கிடையாது. அந்த பிரசங்கம் புரியல. அவர் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு. எந்த காலத்து பிரசங்கத்தை எடுத்து இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பரிசுமத்துகிறோம். ஆனா ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், புரியாதது உங்களுடைய தவறு கிடையாது. உங்களை கர்த்தருக்குள் நடத்தினவர்கள் இன்னும் உங்களை சரியாய் நடத்தவில்லை.
அப்படி நடத்தி இருந்தால் உங்கள் கொடி வேராய் பாய்ந்திருக்கும். உங்கள் கொடி தோட்டத்தின் மேல் படவி இருக்கும். அங்கு ஒலிவ மரம் இருக்குதா, அது மேல படரி இருக்கும். கேதுரு மரம் இருக்குதா, அங்க படரி இருக்கும். தேவதாரு விருட்சம் இருக்குதா, அங்க படரி இருக்கும். மாதத்தோறு புதுக்கணிகளை கொடுக்கிற மரம் இருக்கா, அங்க படரி இருக்கும். வேலி இருக்குதா, அங்க படர்ந்து இருக்கும். ஆனா சரியான சத்தியத்தை பலர்கள் போதிக்காததுனாலும், சத்தியத்தை கடிந்து கொண்டு போதிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகாததுனால தான் உங்களால் இன்னும் படர முடியவில்லை. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷனாய், சத்தியத்தை சொல்லுகிறவனாய் சொல்லுகிறேன், இந்த 3 கொடியிலே 2வது கொடி தோட்டத்தின் மேல் படருகிற கொடி. அது யோபு என்கிற அருமையான குடும்பத்தின் கொடி. இந்த கொடி போல ஆண்டவர் உங்களை மாற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இந்த கொடி போல நீங்க எல்லா நட்புகள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், உடன்பிறந்தோர், தூரத்தார், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், சிநேகிதர்கள், பந்து ஜனங்கள், வீட்டார், வேலைக்காரர்கள் எல்லாரையும் சம்பாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கு. எல்லா ஊழியக்கார் சொல்ற மாதிரி, ஐயா என் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க ஐயா, அதனால இவங்க வயிற்று வலி போகணும் ஐயா, ஐயா என் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க ஐயா, அதனால பல்லு வலி சுகவானும் ஐயா, ஐயா என் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க ஐயா, அதனால இவங்க கடன் தீரணும் ஐயா, ஐயா ஏன் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க ஐயா, அதனால இவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கணும் ஐயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து முகதாட்சிணிய ஜெபம் பண்ணுகிற பழக்கத்தை நான் விரும்பவில்லை. என்னுடைய வேலை தேவனுடைய சத்தியத்தையும் உபதேசத்தையும் அறியப்படாதவர்களை சொல்லுவது. அவைகளை நீங்கள் கேட்டு இந்த சத்தியத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே படருகிற கொடியாய், ஒரு இஸ்ரவேலின் கொடியாய் என்னை மாற்றுங்கள் என்று இப்பொழுதே ஜெபித்தால், தேவன் உங்களை படருகிற கொடியாய், சுவரின் மேல் படருகிற கொடியாய், இஸ்ரவேலின் கொடியாய் கர்த்தர் மாற்றுவார். இல்லாவிட்டால் ஆண்டவரே என்னை படருகிற கொடியாய், தோட்டத்தின் மீது படருகிற கொடியாய், ஓ யோபுவின் கொடியாய், எல்லா மனிதர்களையும் எல்லா ஆஸ்திகளையும் சம்பாதிக்கிற கொடியாய் என்னை மாற்றும்படி இப்பொழுதே ஜெபித்தால் தேவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். இந்த யோபுவின் கொடி தோட்டத்தின் மேல் படர்ந்தது. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு மனுஷனுடைய ஆள்காட்டி விரலில் இருக்கிற நகம் எவ்வளவு சின்னதோ அந்த சிறிய அளவு மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன். சொல்லுவதற்கு எனக்கு நேரமும் இருக்கிறது. இந்த யோபுவின் அலங்காரம் ஆகிய கொடிய குறித்து இன்னும் நான் சொல்லணும்னா, அது இன்னும் நீண்டு கொண்டே போகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே இந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி 1ஆம் கொடியாய், 2ஆம் கொடியாய் கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3ஆவதாக இன்னும் ஒரு கொடியை நாம் கிருபையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த 3ஆம் கொடி எது? அந்த 3ஆம் கொடி எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15:5 வாசிக்கிறேன், கவனிங்க. நானே திராட்சை செடி, நீங்களே கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், சுவரின் மேல் படருகிற கொடி, அது இஸ்ரவேலை காண்பிக்கும். 2வது பார்த்தோம், தோட்டத்தின் மேல் படருகிற கொடி, அது யோபுவின் சந்ததியை குறிக்கும். இங்க 3வது ஆண்டவரே சொல்லிட்டார், நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
அவன் ஆண்டவரே என் மகன் நல்ல கொடி போல படரணும் ஆண்டவரே, அதற்காக ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே என் மகள் வெளிநாட்டில போய் சம்பாதிக்கணும் ஆண்டவரே, அந்த வெளிநாட்டு கொடியா மாற்றும் ஆண்டவர். ஆண்டவரே என் புருஷன் நல்ல வேலை பார்க்கணும் ஆண்டவரே, என் புருஷனுக்கு நல்ல சம்பாத்தியம் வரணும் ஆண்டவரே, அந்த மனுஷனை இன்னும் காண்டாமிருகத்தை போல மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் ஆண்டவரே அவளை கொடியா மாத்துங்க, இவனை கொடியா மாத்துங்க, இவரை கொடியா மாத்துங்க, அவங்கள கொடியா மாற்றுங்க தான் ஜெபிக்கிறமே தவிர, இங்க இயேசு அழகாய் சொன்னார், நீங்களே கொடிதான், நீங்கள் முதலாவது கொடியாய் மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 128 மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாய் இருப்பார். ஏன் ஒரு ஆணை சொல்லல, ஏன் ஒரு குடும்ப தலைவனை சொல்லல? அங்கு தேவனுக்கு தெரியும் யாரை கொடியாய் மாற்றினால் அந்த குடும்பம் சீயோனின் வாழ்வை காணும், யாரை கொடியாய் மாற்றினால் அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் தாய்மார் தன் பிள்ளைகள் கொடியா மாறணும் தான் அங்கலாக்கிறார்களே தவிர, நான் சாகரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நான் ஒரு கொடியா இருக்கணும், ஓ சோத்திரம், நான் ஒரு கனி கொடுக்கிற கொடியா இருக்கணும், நான் ஒரு விருச்சம் கொடுக்கிற கொடியா இருக்கணும், நான் நல்ல பலன் கொடுக்கிற கொடியா இருக்கணும், நான் ஒரு கொடி என்பதை என் மகன் பார்த்து என் மக பார்த்து என்னைய போல அவங்களும் படர பார்க்கணும் சொல்லி அந்த எண்ணம் இல்லை. அதற்கு பதிலாக நீர் அவனை கொடியா மாத்துங்க ஆண்டவரே, ஓ மருமகளை கொடியா மாத்துங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, கர்த்தர் நல்லவன், நீங்கள் கொடிகள், ஒருவன் ஓ சோத்திரம் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது ஒரு கொடியை பார்த்தோம், சுவரின் மேல் படருகிற கொடி. இரண்டாவது ஒரு கொடியை பார்த்தோம், அது தோட்டத்தின் மேல் படருகிற கொடி. இங்கு மூன்றாவது ஒரு கொடியை பார்க்கிறோம், இது என்ன கொடினா மிகுந்த கனிகளை கொடுக்கிற கொடி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கனி கொடுக்கிறதுலயே அவர் எப்படிப்பட்ட கனியை எதிர்பார்க்கிறார்னா மிகுதியான கனிகளை கொடுக்கணுமா. கர்த்தர் நல்லவே. ஒரு நாள் சோத்திரம் ரூபன் வயல்வெளியில போகும்போது ஒரு தூதாயும் கனியை கண்டெடுத்து வந்தான். ஓ கர்த்தர் நல்லவன், அவனுக்கு கிடைச்சது தூதாயும் கனி மட்டும்தான். ஆனா அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல நீ தூதாயின் கனியை மட்டும் கொண்டு வந்தால் பத்தாது, ஒரு வாசனையின் கனியை கொடுத்தால் மாத்திரம் பத்தாது, ஒரு வாதுமையின் பழத்தை கொடுத்தால் மாத்திரம் போதாது, ஒலிவ பழங்களை மட்டும் தந்தால் பத்தாது, மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த மிகுதியான கனிகளை ஆண்டவருக்கு தர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த யோவான் சுவிசேஷம் 15 வாசிக்கிற பாருங்க, மன்னிக்கணும், யோவான் 15 வாசிக்கிறேன். 8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போ மிகுதியான கனி கொடுக்கிற ஒரு கொடியாய் மாறணுங்க. பொதுவாகவே அநேகருக்கு என்ன தெரியும்னா, கனி எங்க விளையும்? ஒரு சின்ன சின்ன செடியில விளையும். கனி எங்க விளையும்? மரத்துல விளையும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது மிகுதியான கனி எங்க விளையுது அப்படின்னாக்கா கொடியிலேயே விளையுது. இது எதை குறிக்கிறது? மற்றவர்கள் செடியை போல அழகா இருக்கலாம், மற்றவர்கள் மரத்தை போல என்னை ஒருவராலும் அசைக்க முடியாது, எனக்கு காசு இருக்குது பணம் இருக்குன்னு சொல்லலாம்.
ஆனா நீங்களோ அவர்களுக்கு முன்பாக கொடியை போல கீழே கடக்கலாம். அந்த கீழே கடக்கிற உங்களை தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார்? நல்ல மிகுதியான கனி கொடுக்கிற ஒரு கொடியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா! ஓ, கர்த்தர் நல்லவே. அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது தேவன் கொடுக்கிற கிருபையின் ஆசீர்வாதம். கண்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? சரி, மிகுதியான கனி. இந்த மிகுதியான கனி என்றால் என்ன? மிகுதியான கனி என்பது எதை குறிக்கிறது? ஓ எனக்கன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38 சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து உங்க மடியிலே போடுவார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள். இப்போ இங்க சொல்ற ஏராளமா தாராளமா அளந்து திரளாய் போடுகிறதை பார்க்க. ஆனால் அங்கு அந்த திரளான ஆசீர்வாதத்தை தேவன் போடுவதற்கு என்ன காரணம்? அதே வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இன்றைக்கு காணிக்கைகள் கொடுக்கிற பழக்கம் கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா சுருங்கி போயாச்சு. தினந்தோறும் செய்தி கேட்கிறோம், தினந்தோறும் உபதேசம் கேட்கிறோம், தினந்தோறும் ஜெபிக்கிறோம், தினந்தோறும் கூட்டத்துக்கு வர்றோம். ஆனால் கொடுங்கள் கொடுக்கப்படும் என்கிற அந்த பிரமாணத்தை மறந்து போடும். அதனாலேயே நிறைய பேரால் இன்றைக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க முடியல. ஆனால் ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், அந்த மிகுந்த கனிகளை தேவன் கொடுக்கும் போது அந்த சொத்துற தேவன் என்ன செய்வான்? அதுல எல்லா விதமான கனிகளையும் கர்த்தர் வைத்திருப்பார். அது நல்ல தூதாயும் கனிகளும் அங்கே இருக்கும். ஓ சுத்திரம், வாதுமை மரத்தின் கனியும் அங்கே இருக்கும், ஒலிவ மரத்தின் கனியும் இருக்கும். சோதரம் இன்னும் பலவிதமான எல்லா கனிகளும் அங்கு இருக்கும். ஏனென்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போதே மிகுதியான கனி கொடுக்கிறவர்களாய்த்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஓ சுத்திரம், கனியிலேயே ஒரு கனியை காண்பிக்கிறோம் பாருங்க, நீதியின் கனி. நீதியின் கனி பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 1:10, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. எனக்கன்பானவர்களே, கனி என்று சொன்னால் எடுத்து வாயில வைத்து கடித்து சாப்பிடுகிற பழம் மட்டுமல்ல, அந்த கனியிலேயே ஒரு கனி. ஓ பிலிப்பு சபையாருக்கு தேவன் கொடுத்திருந்தார். அந்த பிலிப்பு சபையாருக்கு கிடைச்ச கனி என்னன்னாக்கா நீதியின் கனி. இந்த நீதியை நிறைவேற்றினது யார் தெரியுமா? ஓ லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியாவும் எலிசபெத்தும் நீதியின்படி நடந்தார்கள். ஓ நீதியின்படி குற்றமற்றவளாய் நடந்தார்கள். அதோட விளைவு என்ன தெரியுமா? நீதியின் கனியாகிய ஒரு யோவா ஸ்நானகனை ஆண்டவர் குழந்தையாய் கொடுத்தார். அல்லேலூயா! இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் நீதியின் கனியாய் இருக்கிறார்களா? ஒரு யோவா ஸ்நானகன் போல இருக்கிறார்களா? ஓ தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்களா? கனியிலே ஒரு கனி, நீதியின் கனி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. 2வது இன்னொரு கனியை காண்பிக்கிறேன். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து.
சகலவித நற்கிரிகளாகிய கனிகளை தந்தி தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அல்லேலூயா. இங்கு இரண்டாவது ஒரு வித்தியாசமான கனியை பார்க்கிற கொலோசியர் 1:10. அது நல்ல நற்கிரியைகள் என்கிற கனி. நற்கிரியைகள். உங்களுக்கு துர்க்கிரியை செய்வதற்கு நிறைய அதிகாரம் இருக்கு. உங்களுக்கு ஓசத்திலும் அக்கிரம அநியாயத்தை செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. நீங்க நல்ல துர்க்கிரியை செய்யலாம், பாவத்தை செய்யலாம், மீறுதலை செய்யலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்கள் நற்கிரியை என்கிற கனியை கொடுக்கிறவர்கள். முதலாவது நீதியின் கனி, இரண்டாவது கனி நற்கிரியின் கனி. இந்த நற்கிரியின் கனியை காண்பித்தது யாரையா? இந்த நற்கிரியின் கனியை கொடுத்தது யாரையா? சோத்திரம். இதே பிலிப்புவின் சபையார் தான். ஏனென்றால் பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தியாயிருக்கிறேன், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாய் வரப்பற்றி கொண்டேன். அப்போ பிலிப்பு என்கிற அந்த பிலிப்பு சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க, தேவையானதை கொடுத்தாங்க, அவசியமானதை கொடுத்தாங்க. இப்போ பவுல் திருப்தி ஆகிட்டான். அதனால அந்த பிலிப்பு சபையார் எப்படி ஆயிட்டாங்க? நல்ல அழகான நற்கிரியையின் கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க ஜீவியத்துல, உங்க பிள்ளைகள், உங்க மகன், உங்க மருமகன் நற்கிரியைகளை நடப்பிக்கிறார்களா? இதுதான் மிகுந்த கனிகளை கொடுப்பது. முதலாவது நீதியின் கனி, இரண்டாவது நற்கிரியாகிய கனி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னொரு கனியை கர்த்தர் நல்லவர் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடைய உடையவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அல்லேலூயா. இங்கு கனியிலேயே கனி, ஒரு ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசமான கனி. இந்த கனிக்கு என்ன பேர்னா மரண கனி. மரண கனி. இன்றைக்கு தசமபாகம் என்கிற கனி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், காணிக்கை என்கிற கனி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பண்டம் பாத்திரங்களை வாங்கி கொடுக்கிற கனி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீதியின் கனி இருக்கிறதா? நற்கிரியின் கனி இருக்கிறதா? இதை எல்லாவற்றை விட மரண கனி. இது என்னையா மரண கனி? இப்படி ஒரு கனி இருக்குதா? இந்த மரண கனி என்பது எது தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். எந்த படித்த மனிதர்களோ படிக்காத மனிதர்களோ, விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த மரணம் வருகிற நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும், நான் முடிவு வரைக்கும் கர்த்தருக்காக நிலைத்திருந்தேன், நான் கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை, என் வேதத்தை நான் மறுதலிக்கவே இல்லை, என் ரட்சிப்பை நான் மறுதலிக்கவே இல்லை, என் மனம் திரும்புதலை நான் மறுதலிக்கவே இல்லை. எனக்கு வேதனை வந்தது, எனக்கு வியாதி வந்தது, எனக்கு போராட்டம் வந்தது, எனக்கு அழிவு வந்தது, சங்காரம் வந்தது. ஆனாலும் நான் கர்த்தருக்குள் முடிவு வரையிலும் நிலைத்திருந்தேன். இதோ நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாயிருக்கிறேன். நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது. நான் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தேன் என்று சொல்லுவதுதான் அந்த மரணத்தின் கனி. மரணத்தின் கனி. வேதத்திலே மரணத்தின் கனி கொடுத்த ஒருவர் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? கனியிலேயே கனி, மரண கனி கொடுத்தது. அந்த மரண கனி கொடுத்தது யாரையா? அவர்தான் அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தோமே.
நான் திராட்சை செடி சொன்னார் பாருங்க, அந்த மரண கனி கொடுத்தது, மரணத்திலும் கனி கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஓ கர்த்தர் நல்லவர். மரணத்திலும் ஒரு கனி கொடுத்தார். என்ன கனி கொடுத்தார்? வலதுபுறத்து கல்லணை. ஓ நாளைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனை தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் அழைத்து சென்று சாகும்போது கூட ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிவிட்டு, சாகும்போது கூட ஒரு ஆத்துமாவை மீட்டெடுத்து விட்டு, சாகும்போது கூட ஒரு மனுஷனை சோத்திரம் அந்த இளைப்பாறுதலுக்குள் அனுப்பிவிட்டுதான் இவர் தன் ஜீவனை கொடுத்தார். இதுதான் ஒரு ஊழியக்காரர்களுடைய இறுதி ஊழியம். இதுதான் தேறின விசுவாசிகளுடைய இறுதி ஊழியம். இந்த மாதிரி ஒரு சவால் வாழ்க்கை உங்களால் வாழ முடிந்ததா? இப்படிப்பட்ட ஒரு சவால் ஜீவியம் உங்களுக்கு இருக்க முடிந்ததா? ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். விருதுநகர்ல இருந்து நம்ம ஊழிய ஸ்தலத்திலிருந்து காலையில கிட்டத்தட்ட 9:45 புறப்பட்டேன். நீண்ட நெடிய பிரயாணம் பண்ணி எப்படியாவது 8 மணிக்குள்ள வந்துடணும், உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒரு செய்தி எடுத்தோன்னு பிரயாசப்பட்டோம். கடைசியா இங்க வரும்போது சில தடை ஏற்பட்டு கரெக்டா 8:30 தான் உள்ள வந்து முகத்தை கழுவிட்டு உட்காந்து சரி யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம அதுக்குள்ள செய்தி எடுத்துலாம் பார்த்தேன். திடீர்னு வளர்மதி சகோதரி சொல்லிட்டாங்க, ஐயாவின் கையில கொடுப்போம். ஒரு வசனம் எடுக்கல, ஒரு பாயிண்ட் எடுக்கல, ஒரு குறிப்பு எடுக்கல, எதுவும் செய்யல. எதுவுமே இல்லாம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து. ஆனால் பாருங்க, கர்த்தர் 3 கொடிகளை குறித்து சொல்லி, அந்த 3 கொடிகளுக்கு 3 வம்சத்தை சொல்லி, அது எந்தெந்த கொடி என்று சொல்லி நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருக்காக கொடியாய் படருவது. திடீரென்று அழைப்பு வரும், போவதற்கு ஆயத்தமா இருக்கும். திடீரென்று சொல்லுவார்கள், செய்வதற்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கும். திடீரென்று தேவனுடைய வார்த்தை வரும், அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. முடியலன்னு சொல்லக்கூடாது, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, இந்த நேரத்துல சொல்றீங்களே சொல்லக்கூடாது. ஓ கர்த்தர் நல்லவே, நான் தைரியமாய் தாழ்மையோடு சொல்லுவேன். எந்த ஆயத்தம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறுத்தினார். இதே காரியத்தை உங்களுக்கு மீது நான் உங்க தலை மீது வைக்கிறேன். உங்களையும் இப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற சாட்சியாய் மாற்றுவாராக. உங்களை சுவரின் மேல் படருகிற அந்த கொடியாய் இஸ்ரவேலாய் மாற்றட்டும். உங்களை தோட்டத்தின் மேல் படருகிற அந்த யோபுவாய் மாற்றட்டும். உங்களை மிகுதியான கனி கொடுக்கிற அந்த கொடியாய் மாற்றி நீதியின் கனி, நற்கிரியின் கனி, கர்த்தருக்காக இறுதி கனியாகிய மரணத்தின் கனி, இவைகளை கொடுக்கிற நல்ல மிகுதியான கனி கொடுக்கிற கொடியாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும் என்று ஊழியக்காரனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேவனுடைய சத்தியம் உங்க தலை மீது வந்து பலி, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களில் வந்து நிறைவேறும். இது கர்த்தருடைய வார்த்தை. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஒருமித்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 40:10 சொல்லுகிறபடி ஓ 3 கொடிகள் என்று சொன்னீரே. இஸ்ரவேலை போல சுவரின் மேல் படருகிற கொடிகளாய் மாற்றுவார்களாக. பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோபு தோட்டத்தின் மேல் படருகிற கொடிகளாய் மாற்றுவார்களாக.
கிரியை கனி உண்டு, மரணத்தின் கனியையும் கவனிங்கள். இந்த அபிஷேகிக்கப்பட்ட நேரடியாய் கத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த தேவ செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, மற்றவர்களுக்கு அனுப்பி கேட்க சொல்லுங்க. கேட்கிற உங்களையும் தேவன் கொடிகளாய் மாற்றட்டும். யாரை கேட்க வைக்கிறீர்களோ அவர்களும் கொடிகளாய் மாறட்டும். இந்த மாதம் ஆதியாக 40:10 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் இந்த 10வது மாதத்தின் அன்று 1ஆம் தேதியிலே முதல் இரவை எங்களுக்கு கொடுத்து, இந்த முதல் இரவிலே இரவுக்கு இரவு ஜெபத்தை கொடுத்து, இந்த முதல் இரவுக்கு ஜெபத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் 3 கொடிகள் என்கிற தலைப்பை மட்டும் கொடுத்து, அதை வைத்து கர்த்தரே இடைப்பட்டிருக்கிறார், தேவனே விளங்க பண்ணியிருக்கிறார். ஆமாண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் சுவரின் மேல் படருகிற கொடிகள் இஸ்ரவேலை போல 8 திக்கும் பரவி பாயட்டு. உங்களுடைய பிள்ளைகள் தோட்டத்தின் மேல் படருகிற கொடிகளாய் யோபுவை போல கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை பார்க்கலாம் வளர்ந்து பெருகட்டு. அன்றைய பிள்ளைகள் பிலிப்பு பட்டணத்து சபையாரை போல மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறி நீதியின் கனியையும் நற்கிரியின் கனியையும் மரணத்தின் கனியை கொடுத்து கர்த்தருக்காக ஆண்டவரை கடைசி வரைக்கும் கனி கொடுக்கிற ஒரு கொடிகளாய் இவர்களை மாற்றிவிடும். அபிஷேகம் கிருபை தாங்கட்டும். இந்த ஊழியத்துக்கு உதவியாயிருக்கிற, அனுகூலமாயிருக்கிற, விசாரிக்கிற, தாங்குகிற, ஒத்துழைக்கிற, உதவி செய்கிற எல்லாரையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கிற. இந்த ஆசீர்வாதங்கள் யாவும் உடைய பிள்ளைகள் மீது வந்து பலிப்பதாக இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.